ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு வீக்கெண்ட்? ஸோ இந்த வாட்டி நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க எல்லாருமே வந்து ப்ரூஸ் தி ஆல்மைட்டி படம் வந்து பார்த்திருப்பீங்க. இது வந்து 2003ல ரிலீஸ் ஆன படம். இதுல வந்து ஜிம் கேரி வந்து நடிச்சிருப்பாரு லீட் ரோல்ல. மார்கன் ஃப்ரீமன் வந்துட்டு அதாவது கடவுளா நடிச்சிருப்பாரு. ஜெனிஃபர் அனிஸ்டன் வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் எப்பயுமே திட்டிட்டே இருக்கவர், அவருக்கு வேணும்ன்றது மட்டும் கிடைக்கல, மத்த எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்க ஒரு பர்சன். மார்கன் ஃப்ரீமன் வந்து ஒரு நாள் இவங்க ரொம்ப திட்டிட்டே இருக்கும்போது, சரி ஓகே, உனக்கு நான் என்னோட பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீ கடவுளா இரு, இந்த டைம்குள்ள வந்து நீ திரும்ப வந்துடணும், நீ நீ என்ன ஃபீல் பண்ண, நீ என்ன பண்ணன்றத வந்து நீ என்கிட்ட சொல்லணும், நீ வந்து புரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் கடவுளா இருக்கப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்றது அவ்வளோ ஈஸி நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சொல்லிட்டு அவருக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் தான் போடுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் போடுவாருன்னா, நீ வந்து கடவுள் தான், நீ வந்து கடவுளோட பவர்ஸ் வந்து வச்சிருக்க அப்படின்றத யார்கிட்டயும் நீ வெளியே சொல்லக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சனோட ஃப்ரீ வில்க்கு அகேன்ஸ்டா உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் செகண்ட் கண்டிஷன். ஸோ சின்ன வயசுல இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஃபேண்டசி படம் மாதிரி இருக்கும். கடவுளே வராரு, பவர் எல்லாம் கொடுக்குறாரு, என்ன வேணுமோ அவன் பண்ணிப்பான், அவன் வாழ்க்கை செம்மையா ஆக போகுது, அப்புறமா அவன் இது தப்புன்னு புரிஞ்சுப்பான், கடவுள் வந்து திரும்ப அந்த பவர் எல்லாம் எடுத்துருவாரு அப்படின்றதோட முடிஞ்சிச்சு. நான் ரீசெண்டா மறுபடியும் இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆச்சு. என்னன்னா வந்து ஒரு பர்சனோட ஃப்ரீ வில்க்கு அகேன்ஸ்டா உன்னால எதுவும் பண்ண முடியாது, யூ கான் கோ அகேன்ஸ்ட் சம்ஒன்ஸ் ஃப்ரீ வில் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இது எப்ப இந்த படத்துல நோட் பண்ணலாம்னா வந்து, ஜெனிஃபர் அனிஸ்டனை வந்து மறுபடியும் அவரை லவ் பண்ண வைக்கணும்னு அவர் நினைக்கும் போது, அவர் வந்து நீ என்ன லவ் பண்ணும், நீ என்ன காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து, அவர் தானே கடவுள், அவர்கிட்ட தானே பவர் இருக்கு அப்படி சொல்லுவாரு. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வில் படி ஓகே நம்ம வந்து மூவ் ஆன் ஆகணும், இவனுக்கு நம்ம இல்லைன்னா என்ன எப்படி இருப்பான்றதை இவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட வில் என்னன்னா, நான் மூவ் ஆன் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கக்கூடாது, சம்திங் இஸ் நாட் ரைட், சம்திங் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வில் இருக்கும். அப்போ அவர் ரியலைஸ் பண்ணும், ஓகே ஃப்ரீ வில்க்கு அகேன்ஸ்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்றது. ஸோ ஃப்ரீ வில்னா என்ன அப்படின்னா, யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு மேக் யுவர் ஓன் சாய்ஸஸ். அதுதான் வந்து ஃப்ரீ வில். என் டெசிஷனை வந்து நான் எடுக்க போறேன், நான் என்ன வேணுமோ நான் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு ஃப்ரீ வில்ங்கிறது. அதுக்காக என்ன வேணும்னா பண்ணலாமா, நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னா அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குதான். அதாவது ஃப்ரீ வில் வந்துட்டு, அதாவது ஃப்ரீ வில்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து நான் சாலட் சாப்பிடலாமா, பீட்சா சாப்பிடலாமா, இல்ல வந்து 10 மணிக்கு தூங்கலாமா, 11 மணிக்கு தூங்கலாமா, காலையில எப்ப எழுந்திரிக்கலாம், ஒர்க்குக்கு எப்ப போகலாம், எந்த ஒர்க்கை எந்த ஆர்டர்ல வந்து பண்ணலாம், இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேணாம், இன்னைக்கு நம்ம ஜங்க் சாப்பிடலாம், இல்ல நம்ம வந்து 2-3 நாளா ஜங்க் சாப்பிட்டே இருக்கோம், நம்ம வந்துட்டு கண்டிப்பா டயட்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த பர்சன் நம்ம மேரி பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்ல இந்த ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் இருக்கு, நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டிலே ஆகி போகலாம், இன்னைக்கு பீச் போகலாமா, இல்ல வேணாம் இன்னைக்கு ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கிறது, சூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃப்ரீ வில். ஸோ இந்த ஃப்ரீ வில்ல சுத்தி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய தியரிஸ், நிறைய பிலாசபிஸ் அப்படி இருக்கு. இதுல மோஸ்டா பீப்புள் டிபேட் பண்றது என்னன்னா வந்துட்டு, ஃப்ரீ வில் சப்போர்ட்டர்ஸும் ஃப்ரீ வில் ஹேட்டர்ஸ்னு வச்சுப்போமே. ஃப்ரீ வில்ல வந்து முழுசா ஃப்ரீ வில்னு நம்பாதவங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த ஃப்ரீ வில் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட என்னது, உங்களோட டெசிஷன் தான் நீங்க, உங்க மைண்ட் சொல்றதை நீங்க கேக்குறீங்க, உங்க மைண்ட் சொல்றது கரெக்டா இல்லையான்னு பார்த்து நீங்க சூஸ் பண்றீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, அதுதான் வந்துட்டு ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் வந்து ஆக்ஷனால வரும், ஃப்ரீ வில் இருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஃப்ரீ வில் இருந்தா நம்ம வந்துட்டு ஒழுக்கமா இருப்போம், நமக்கு பிடிச்சதை செய்யலாம், நம்ம பேஷனை நோக்கி போகலாம், அந்த மாதிரின்றது வந்துட்டு ஃப்ரீ வில் சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றது. அதாவது முழுக்க முழுக்க உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, உங்க ஆக்ஷன் தான் உங்களை உருவாக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ஃப்ரீ வில் சப்போர்ட்டர்ஸோட ஒரு தியரி கைண்ட் ஆஃப் திங். இதே வந்து ஃப்ரீ வில் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லாம, ஃப்ரீ வில் வந்து ஃபுல்லா உங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
கிடையாது கிடையாது. உன் பிரெயின் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிடும் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, நீங்க ஒரு ஆக்ஷன் செய்ய போறீங்கன்னா அதுக்கு மில்லி செகண்ட்ஸ் முன்னாடியே உங்க பிரெயின் வந்து அதை டிசைட் பண்ணிடும். ஆனா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நானே தான் அதை செஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த ஃபேக்ட் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ வில் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே உன் பிரெயின் ஏற்கனவே டிசைட் பண்ணிடுது, அப்புறமா நீ அதை வந்து ஃபீல் பண்ற, நீ ஒரு டெசிஷன் எடுக்கிற, அது எப்படி நீ வந்து நீயா முடிவெடுத்ததா அது எப்படி வந்து நீ கணக்குல எடுத்துக்க முடியும்? உன் பிரெயின் தான் முன்னாடியே டிசைட் பண்ணிடுச்சுல்ல அப்படின்றது இவங்களோடது. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் உன் டெசிஷன்லாம் நீயே எடுக்கிறது கிடையாது, உன் ஆக்ஷன்லாம் நீயே எடுக்கிறது கிடையாது, இது ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன். சம் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து குட்வில், அதாவது கடவுள் தான் அவங்க செய்ய வைக்கிறாரு அப்படின்றவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு உன் என்விரான்மெண்ட்டோ ஃபேக்டர்ஸோ கல்ச்சர்ஸ் அதனாலதான் நீ பண்ற. ஸோ ஃபுல் கண்ட்ரோல்ல உனக்கு கிடையாது, ஏற்கனவே இதனாலலாம் நீ வந்து அஃபெக்ட் ஆகி தான் இந்த டெசிஷன் எடுக்கிற அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃப்ரீ வில் அஃபெண்டர்ஸ்ன்னு வச்சுப்போமா அவங்க வந்து சொல்றது. ஸோ ஆக்சுவலான ஃபேக்ட் என்னன்னா, அதாவது நம்ம தான் நம்ம பிரெயின் இல்லையா, நம்ம பிரெயின் டிசைட் பண்றது நம்ம டிசைட் பண்றது தானே. ஸோ இதை வந்து இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அது எப்படி பிரெயினுங்கிறது வந்து நீ நீ சொல்றதுதான் பண்ணணும்னு அதுக்கு கிடையாது இல்லையா. ஸோ அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, நீ வளர்ந்து வந்த உன்னோட கல்ச்சரு, உன்னோட என்விரான்மெண்ட், உன்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் தானே உன்னை அந்த டெசிஷன் எடுக்க வைக்குது. அது எப்படி நீ ஃபுல்லா உன் டெசிஷன் எடுத்தேன்னு சொல்றாங்க. இட்ஸ் பார்ஷியலி ட்ரூ. பிகாஸ் நம்மளோட டெசிஷன் வந்து இந்த எல்லா எல்லா விதமான இடத்துல இருந்தும் வர இன்புட்டால தான் நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். நம்மளே வந்து ஃபுல்லா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா அது கிடையாது. ஸோ இதுல பிரச்சனை எப்ப வருதுன்னா, உங்க பிரெயின் நீங்க கிடையாது, அது எப்படி பிரெயின் எடுக்கிற டெசிஷன்லாம் நீங்க எடுக்கிற டெசிஷன் சொல்லுவீங்க அப்படின்னும் போதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரெயின் தான் நாம தான் பிரெயின், நம்ம தாட்ஸ் தான் நம்ம பிரெயின். என்ன சொல்றது, நம்ம தாட்ஸ் தான் நம்ம பிரெயின் வந்து டெசிஷன் எடுக்க வைக்குது. அந்த டெசிஷன் எடுக்கிறதுமே பிரெயின் தான். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா வந்து கான்சியஸ் மைண்டுன்னு இருக்கு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும் கான்சியஸ் மைண்ட் எப்படின்னா, ஒரு கார்ல வந்து ஒரு டிரைவர் வந்து ஸ்டேரிங் வீல் கிட்ட உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் காரை டிரைவ் பண்றாரு, அதுதான் வந்து கான்சியஸ் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்ட்னா அந்த என்டையர் காரு, அந்த என்ஜின் ஒர்க் ஆகுறது, உங்களோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், உங்க கூட இருக்க ரோடு யூசர்ஸ், நீங்க போக போற வழி, உங்களோட டிராஃபிக், உங்களோட ரோடோட கண்டிஷன், இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட். இன்னும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு அனாலஜி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சொல்றது, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஒரு மாடல்னு வச்சுக்கலாமே. ஒரு மாடல், சரி ஒரு மாடல்னு வச்சுக்கலாம். இந்த மாடல்ல இருந்து என்ன பண்ணோம்னா, இதோட வேலை என்னன்னா, இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், எல்லா விதமான இன்புட்ஸையும் எடுத்துக்கும். நீங்க போற என்விரான்மெண்டோட கல்ச்சர்ஸை எடுத்துக்கும், நீங்க என்ன கல்ச்சர்ல வளர்றீங்க அதுக்கான இன்புட் எடுத்துக்கும், நீங்க எப்படிப்பட்டவங்க கிட்ட பேசுறீங்க பழகுறீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து இன்புட்டா எடுத்துட்டே இருக்கும் எல்லா இடத்துலயும். உங்களுக்கு வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அவேக்கா இருக்குன்ற அந்த ஃபீல் வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து எப்பயுமே அவேக்கா தான் இருக்கும். நீங்க தூங்குற போகவும் அது அவேக்கா தான் இருக்கும். அது வந்து கிடைச்ச இன்புட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு, எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து சாலடை பத்தி படிச்சிருப்பீங்க, சாலடை பத்தி கேட்டிருப்பீங்க, சாலட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, சாலட் எப்படி உடம்புக்கு நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கு. கேக்கு பத்தி பார்த்துருப்பீங்க, கேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும், நிறைய பேர் கேக் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க, அதை பண்றத பார்த்துருப்பீங்க, அதை பத்தி படிச்சிருப்பீங்க, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். இது வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். ஓகே சாலட் வந்து குட்டு, டயட்ல இருக்கப்போ சாப்பிடணும். ஓகே கேக் வந்துட்டு ஒரு ஜங்க்கு, ஆனால் அது ஸ்வீட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது இந்த சப்கான்சியஸ் மைண்டு. இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, உங்க முன்னாடி வந்து சாலடும் இருக்கு கேக்கும் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு 2 தாட்ஸுமே கொடுக்கும். கேக் வந்து ஸ்வீட்டா இருக்கும், செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம், சாலட் வந்து குட் அண்ட் ஹெல்த்தி டயட்ல இருக்கு அப்படின்றது சொல்லும். இப்போ உங்க கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா, உங்க கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நீங்க எப்பயுமே கான்சியஸோட தான் இருப்பீங்க. உங்க டே டைம்ல நீங்க முடிச்சிருக்கப்பெல்லாம் நீங்க வந்து கான்சியஸ் மைண்ட் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, கான்சியஸோட தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்க டே டு டே லைஃப்ல வந்து டெசிஷன்ஸ் தானே நம்மளோட லைஃபே வந்துட்டு. ஸோ நீங்க வந்து கான்சியஸ் மைண்டோட தான் இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் வந்து நீங்க டெசிஷன் மேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க லிஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, சாலடோட ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ், கேக்கோட ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் ரெண்டுத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஓகே, சாலட் எடுக்கலான்றது உங்களோட சாய்ஸ் தான், கேக் எடுக்கலான்றதும் உங்களோட சாய்ஸ் தான். நீங்க பார்த்துட்டு ஓகே, நான் டயட்ல இருக்கேன், இப்போ என் டயட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுது, ஸோ நான் வந்து சாலடை சூஸ் பண்றேன் அப்படின்றது தான் வந்துட்டு கான்சியஸ் மைண்ட். இப்போ இந்த அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த ஃப்ரீ வில் வந்து ஃபுல்லா உங்க கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல உங்க பிரெயின் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு நீ சாலட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது உன் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து முடிவு பண்ணிடுச்சு நீ சாலட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் அதோட டிசிஷன் வந்து அது பக்கமா டில்ட்டா இருக்கு. ஸோ இது ஏற்கனவே முடிவாயிடுச்சு, இந்த ஃபீலிங்கு இந்த டெசிஷன் முடிவாயிடுச்சு. கான்சியஸா இருக்கு, நீ என்ன பண்றன்னா ஓகே இந்த பக்கம் தான் நம்ம சாஞ்சிருக்கு, இந்த பக்கம் தான் நம்ம பிரெயின் வந்து போக சொல்லுது அப்படின்னு சொல்லி நீ வந்து சூஸ் பண்ற. இது வந்து நீயா பண்ணல, உன்னோட பிரெயின் வந்து ஏற்கனவே முடிவு எடுத்துச்சு, நீ வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்ற, அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன விஷயம்னா, உங்களோட கான்சியஸ் மைண்டால டெசிஷன்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போ இந்த சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சாலட் தான் நல்லது உங்களுக்கு தெரியுது, கேக் வந்து ஜங்க்ன்றதும் தெரியுது, ஆனா சில டைம் நீங்க கேக்கை சூஸ் பண்ணுவீங்க. சாலட் என்னதான் நல்லதுன்ற இருந்தாலும் நீங்க கேக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்க டெசிஷனை வந்து நீங்க ஓவர் ரைட் பண்ணி தான் வரீங்க. ஸோ சில பேர்லாம் சொல்லுவாங்க சப்கான்ஷியஸை வந்துட்டு நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்கான இன்புட்ஸ் கொடுக்கும் போதுலாம் நம்ம கரெக்டான இன்புட்ஸா கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அதை பத்தின ஒரு பெரிய புரிதல், ஒரு ஆராய்ச்சி அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பயும் அவேக்கா தான் இருக்கும், அது எல்லா இன்புட்ஸும் எடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த விஷயம் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ கான்ஷியஸ் மைண்டை வேணா நம்ம ட்ரெயின் பண்ணலாமே ஒழிய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால வந்துட்டு ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விஷயத்த நினைங்க, நல்ல விஷயத்த பேசுங்க, நல்ல விஷயத்த கேளுங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கான்ஷியஸ் மைண்டை மட்டும்தான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு குதிரை எடுத்துக்கோங்களேன், இந்த குதிரையை வந்து நீங்க தான் போகணும், இதைதான் சாப்பிடணும் அப்படின்ற வெளியே விட்டா அது எது வந்து எல்லா இடத்துக்கும் போகும், எங்கேயாவது தடுக்கி விழும், கீழே விழும். அப்ப அது தெரிஞ்சுப்போம், இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி நம்ம இந்த கல்லு மேல இடிச்சுக்கிட்டோம்னா நம்ம தடுக்கி விழுவோம், நமக்கு அடிப்படும், நமக்கு ரத்தம் வரும் அப்படிங்கறது அது தெரிஞ்சுக்கும். போகும், எல்லா இடத்துக்கும் போகும், சாப்பிடும், தூங்கும். இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ கான்சியஸ் மைண்ட்னா வந்துட்டு அதை வந்து ரைட் பண்றாங்க இல்லையா, ஒரு பர்சன் கடிவாளம் கட்டி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படிதான் நீ போகணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட். உங்களால சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த இன்புட்டை தான் நீ எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் அதுகிட்ட நீங்க சொல்லவே முடியாது. ஆனா நீங்க கான்சியஸ் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்மளோட என்ன சொல்றது, கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னா அதை நீங்க ஓவர் ரைட் பண்ணி வரணும் அப்படின்னும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட போய் நீங்க அதை மாத்தணும் அப்படின்றது சொல்றது வந்துட்டு, ஓ இது என்னோட ஒப்பீனியன்ல வந்து நாட் ரைட், ஐ கான்ட் கண்ட்ரோல் இட் அப்படின்ற மாதிரி எனக்கு அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், என் கான்சியஸ் மைண்ட் கிட்ட வந்துட்டு ஓகே காலையில வந்துட்டு 7 மணிக்கு இனிமே கரெக்டா எழணும் அப்படிங்கிற என்னோட கெட்ட பழக்கம் வந்து நான் ரொம்ப நேரம் தூங்குறேங்கிறதும் என்னோட கான்சியஸ் மைண்ட் கிட்ட இப்ப நம்ம திங்க் பண்றோம்ல, திங்க் பண்ணும்போது இல்ல நம்ம 7 மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்போம். அலாரம் வைப்போம், இல்லை அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி 7 மணிக்கு 2-3 நாள் எழுப்பி விட, அப்பதான் எனக்கு பழக்கமாகும் அப்படின்றது சொல்றோம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 7 மணிக்கு எழுந்து பழகுங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு உங்களையே நீங்க வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்டிப்பா எழும்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வைங்களேன், புதுசா அந்த விஷயம் பண்ணும் போது அப்ப உங்களுக்கு புது டேட்டா கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா 7 மணிக்கு எழுறீங்க, சீக்கிரமா எழுறனால சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உங்களோட டே டு டே
ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போறீங்க, எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, ஒர்க் சீக்கிரம் முடிக்கிறீங்க, லஞ்ச் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியுது, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. ஈவினிங் வந்து சீக்கிரமா வேலை முடிச்சனால இன்னும் சீக்கிரமாவே கிளம்பி வந்துடுறீங்க. உங்களோட ஹாபிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா, ஓகே சீக்கிரம் எழுந்தா இதெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு கிடைக்குது, அப்ப நான் இனிமே சீக்கிரம் எழணும் அப்படிங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்க கான்சியஸா டெசிஷன் எடுத்து அதை திரும்ப திரும்ப பண்ண 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 அங்க வந்து அது ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அந்த டேட்டா புது டேட்டா வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நியூ டேட்டா வரும்போது நம்ம ஓல்டு டேட்டா, அதாவது 7 மணிக்கு எழலாம், செம்மையா இருக்கும், என்ன சொல்றது, வேலைலாம் என்ன சீக்கிரம் பண்ணி என்ன பண்றது, நம்ம ஜாலியா தூங்குவோம். ஆனா அவங்களுக்கு தெரியும், ஜாலியா 7 மணிக்கு மேல தூங்குனீங்கன்னா வேலை ஃபுல்லா நீங்க ஆள் ஃபுல்லா வேஸ்டா போயிடும் அப்படின்ற அந்த ஓல்டு டேட்டா வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நீங்க கான்சியஸா நான் மாத்திக்குவோம் அப்படின்றத சூஸ் பண்றப்போ இந்த நியூ டேட்டா வந்து அந்த ஓல்டு டேட்டாவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆர் அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி நீங்க டெசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க சீக்கிரம் எழுந்து பழகிட்ட அந்த டேட்டாவும் நல்லா தூங்குற அந்த டேட்டாவும் இருக்கும்போது அடுத்த வாட்டி நீங்க டெசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து தூங்குனா ரொம்ப நேரம் தூங்குனா இந்த மாதிரி இருக்கு, இந்த டேட்டா இப்படி இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து அந்த மறுபடியும் அந்த நியூ டேட்டாவை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கான்சியஸ் மைண்டை வந்துட்டு ட்ரைன் பண்றீங்களோ, நீங்க அதுக்கிட்ட எப்படி பேசுறீங்களோ, உங்க தாட்ஸ் எப்படி இருக்கோ, இதை பொறுத்து வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை வந்துட்டு மாற்ற முடியும்ன்றது என்னோட